ஹரி ஓம், வெல்கம் டு சுமேஷ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஹோட்டல் ஸ்டைல் நிலக்கடலை சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் நிலக்கடலை போட்டிருக்கேன். இது ரொம்ப வறுபடக்கூடாது. அதனோட ஸ்டேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். 50% தான். இப்போ வந்து பாருங்கள், இப்படி எடுத்தால் கொஞ்சம் ஆறிச்சுன்னா தோல் இப்படி உறிஞ்சி வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதே சமயத்தில் இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேங்க. அதுக்கு அதை நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த வேக வச்ச பச்சை மிளகாய் இருக்குதுங்களா, அது நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டு இதை பாருங்கள், இந்த மிக்சி ஜாரில் போட்டுடலாம். அதே சமயத்தில் நிலக்கடலையே தோல் எடுக்க தேவையில்லைங்க. இதை பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறேன் நான். தோல் வந்துருச்சு. ஒரு 50-60% வெந்தால் போதும். அப்போ தான் இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எடுத்து இதில் போட்டுடலாம். இதில் பாருங்கள், உப்பு, கொஞ்சம் வெல்லம், சரிங்களா? இப்போ இது சேர்த்துடலாம். இதில் சின்னதாக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அதை நம்ம போட்டுடலாம். இஞ்சி 1 போடலாம். ஒரே ஒரு பல்லு பூண்டு போடலாம். இப்போ பாருங்கள், இதில் இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை 2 போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. அரைச்சிக்கிட்டு தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மிக்சி போட்டாச்சு. சூப்பராக தயாராகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பு கூட தேவையில்லைங்க. புளி வேணும்னா போட்டுக்கலாம், நான் போடலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போடுறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இது மேலே விட்டுறலாம். இதை ஒரு இதில் கழட்டி காமிச்சிட்றேன். இப்போ பாருங்கள், சுவையான நிலக்கடலை சட்னி தயாரிதில் ஒரே ட்ரிக் என்னென்னா, நிலக்கடலை ஒரு 50-60% தாங்க வெந்திருக்கணும். நீங்கள் ரொம்ப வேக விட்டு வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ருசி இருக்காது. இப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் கெடாது. இது ஆந்திரா ஹோட்டல் ஸ்டைல் நிலக்கடலை சட்னிங்க. அங்கே பள்ளியில் சட்னின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.